யெல்லோ பேஜஸ். இந்த பெயரை இன்றைய இளசுகள் கேட்டால் ஏதோ ஒரு பழைய புத்தகத்தின் ஒரு பக்கம் போலத்தான் நினைப்பார்கள். ஒரு காலம் இருந்தது. அப்போது மொபைல் போன் கிடையாது. தரைவழி தொலைபேசி கூட எல்லோர் வீட்டிலும் இருக்காது. தொலைபேசி இணைப்புக்கே விண்ணப்பம், காத்திருப்பு, சில சமயம் எம்பி, எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷனும் தேவைப்படும். அந்த காலத்தில் ஒரு ஊரிலிருக்கும் எல்லா தொலைபேசி எண்களும் ஒரே புத்தகத்தில் சேர்த்து அச்சிடப்பட்டன. அதுதான் யெல்லோ பேஜஸ். எந்த தம்பும் விடுதிக்குச் சென்றாலும் அறையில் ஒரு தொலைபேசி, பக்கத்திலே மஞ்சள் நிற எண்கள் புத்தகம். அப்போது ஒவ்வொரு அழைப்புக்கும் கட்டணம் உண்டு. உள்ளூர், வெளியூர், வெளிமாநிலம், இரவு 9க்குப் பிறகு சலுகை, இரவு நள்ளிரவுக்குப் பிறகு பாதி கட்டணம். அதனால்தான் தேவையில்லாத அழைப்புகள் இல்லை, தொந்தரவு இல்லை. ஒவ்வொரு அழைப்புக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது. காலம் மாறியது. இணையம் வந்தது. யெல்லோ பேஜஸ் கூட இணையதளமாக மாறியது. மொபைல் போன்கள் வந்த பிறகு உலகமே கைபேசிக்குள் அடங்கிவிட்டது. மஞ்சர் புத்தகங்கள் மெதுவாக நினைவுகளாக மாறின. 1883ஆம் ஆண்டு அமெரிக்காவின் செயன் நகரில் வெள்ளை காகிதம் இல்லாததால் மஞ்சள் காகிதத்தில் அச்சிடப்பட்ட ஒரு புத்தகம், அதுதான் யெல்லோ பேஜஸ். இன்று அது பயன்பாட்டில் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் மனிதர்களை இணைத்த அந்த மஞ்சள் பக்கங்கள் வரலாற்றின் ஒரு அழகான நினைவு.